குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் நடுவில் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் பிரசன்னமாக இருக்கிறார். நீங்களும் அவர் பக்கத்தில் தான் இருக்கீங்க. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நீங்கள் அவருக்குள்ளே இருக்கிறீங்க. இதை ஒரு நாள் மறந்துடாதீங்க. தேவன் தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிற நேரம் வரும் பொழுது நம்மளை சுற்றி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டினாலாய் உங்களுக்கு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் எப்படி இருக்கு? அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. இந்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு வசனம். ஏனென்றால் சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை கண்டு கலக்கமடைந்தார்கள். They were troubled by seeing Jesus. யாருமே இயேசுவை பார்த்து கலக்கம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயமானவர். அவரிடத்துல இல்லாத ஒரு காரியமே கிடையாது. ரொம்ப நல்லவர். ஆனால் சீஷர்கள் இவரை பார்த்து கலக்கம் அடைந்தார்கள். எதனால் அப்படின்னா, அவங்க இயேசுவை பார்த்து கூட அது இயேசுதான் அவங்களால உணர முடியாத அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த அலைகள் மேலே, அந்த புயல் மேலே இருந்ததுனால, அவங்க புயலையும் அலையையும் பார்த்ததுனால அதில் ஒரு பகுதி தான் இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருகிறார், அவர் ஆவேசம் அப்படின்னு பார்த்தார்கள். அதனால கலக்கமடைந்தார்கள். They were intimidated by what's happening around them. அவர்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் நிமித்தமாக அவர்கள் இயேசுவை காண முடியாத அளவுக்கு கலக்கத்தினால் நிறைந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ பெரிய புயல், எவ்வளோ பெரிய அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், சூழ்நிலைகள் இருந்தாலும், பதற்றம் இருந்தாலும், அதன் நடுவில் இயேசு இருக்கிறார். அவரை நாம் காண வேண்டும். பதட்டத்திலேயே இயேசுவையும் நம்ம வேற மாதிரி பார்க்கக்கூடாது. அவர் தான் அற்புதம் செய்கிறவர். நம்ம அநேக நேரத்தில் நம்ம பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நம்முடைய தேவைகளையும் நாளைக்கு இருக்கிற கவலைகளையும் இதவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம இயேசுவை காண்பதற்கு, இயேசுவை பார்ப்பதற்கு மறந்து விடுகிறோம். இயேசு வெளியிலிருந்து அற்புதம் செய்கிறவர் கிடையாது. எந்த புயல், எந்த அலை இருக்கிறதோ அதற்கு நடுவில் இருந்து தான் உதித்து நம்மளுக்கு அற்புதம் செய்கிறார். அப்போது நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இயேசுவை நம்ம தேடலாம். எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் அதன் நடுவில் இயேசு எங்கே இருக்கிறார்? அவர் தான் எல்லாவற்றுக்குமான சொல்யூஷனாக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைக்கு உள்ளதான் தீர்வே இருக்கு. அந்த தீர்வு இயேசுவாக இருக்கிறார். ஆகவே எவ்வளோ மேகம் போன்ற இருளான சூழ்நிலை உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் நடுவில் இயேசு எங்கே இருக்கிறார்ன்றதை தேடுங்க. இயேசுவை காண வேண்டும் அப்படின்ற ஒரு டிசையர், ஒரு ஆசை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க, அலைகளை பார்க்க மாட்டீங்க, புயல்களை பார்க்க மாட்டீங்க. ஆனால் அதன் நடுவில் இருக்கிற இயேசுவை பார்ப்பீர்கள். உங்களுடைய கண்கள் இயேசுவை தேடும் பொழுது கண்டிப்பாக கலக்கமடைய மாட்டீர்கள். சீஷர்களை போல நீங்கள் இயேசுவை காணும்போது களி கூறுவீர்கள், கலக்கமடைய மாட்டீர்கள். ஆகவே இன்றைக்கும் இந்த நாளிலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் அலைகளையும் துன்பங்களையும் நீங்கள் பார்த்தாலுமே அதை ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க. அது மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டே இருக்காதீங்க. அதற்குள்ளே இருக்கிற இயேசுவை நீங்கள் காண வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் தேடிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு காட்சி அளிப்பார். இயேசுவை நீங்கள் காணும் பொழுது கலக்கமெல்லாம் மாறி போகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரமும் உங்கள் மேலே இருந்து அற்புதங்களை உங்களுக்காக செய்யும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதத்தின் நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துங்க.